ஒரு தேவ மனிதன் இப்படி சொன்னார், கீதத்தில் ஆண்டவரை உயர்த்துகிறோம், நம்முடைய கிரியைகளிலே ஆண்டவரை உதைக்கிறோம். இது உண்மை. ஆண்டவரை எபினேசரே, எல்சடாய், யெகோவா ஈரேன்னு வாயில கனம் பண்றோம். ஆனா இருதயத்துல பரிசுத்தம் இல்ல, சிந்தையில அசுத்தம், ஜீவியத்துல உண்மை இல்ல. இப்படி இருந்துட்டு ஆண்டவரை வாயினால துதித்து என்ன உபயோகம்? என்ன உபயோகம்? அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய பாட்டுக்களின் இறைச்சலை என்னை விட்டு அகற்றி. இதயத்துல சுத்தம் இல்லாம ஆராதித்து உபயோகம் இல்லை. பவுல் சொல்லுவார், நம்முடைய முன்னோர்கள் நல் மனச்சாட்சியோடு ஆராதித்து வருகிற தேவன் என்று சொல்லி. நம்முடைய முற்பிதாக்கள் பரிசுத்தவான்கள் ஆண்டவரை நல் மனசாட்சியோட பரிசுத்த அலங்காரத்துடன் தொழுது கொண்டார்கள். ஆனா இன்னைக்கு பரிசுத்தம் கிடையாது, உண்மை கிடையாது. ஆனா வாயில மாத்திரம் துதிக்கிறதற்கு இன்றைய சபைகளுக்கு அளவே இல்லை. இருதயம் முக்கியங்க, உங்க ஜீவியம் முக்கியம்.